ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட பரிய தான் காட்டுறாங்க. அவ வந்து மௌலிய பார்க்க வேகமா கார்ல தான் வந்துட்டு இருக்கா. ஒரு வழியா மௌலிய பார்க்க வீட்டுக்கும் வந்துடுறா. அவளை பார்த்தாங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. இவ எதுக்கு இங்க வந்தா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவ கையில ஒரு போட்டோ வச்சிருக்கா. அந்த போட்டோவை காட்டி இந்த மாதிரி நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். நீங்களும் என்னோட அம்மாவும் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஆன்டி. ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட நீங்க சொல்லல அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. இதை பார்த்த உடனே அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே அதிர்ச்சி நம்ம மௌலி பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் பக்கத்துல கையிலேயே வந்து சிடி ஒண்ணு வச்சிருக்கா. ஆன்டி இதுல வந்து ஏதோ ஒண்ணு அம்மா சொல்றதுக்கு வந்து முயற்சி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால அதை உங்ககிட்ட தான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல எழுதி இருக்கு. அதை நம்ம போட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும் போது இவ ஒண்ணுமே சொல்லாம அமைதியா நிக்கிறா. சரி நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து அந்த சீடியை வந்து ரெக்கார்ட் பண்ணி காட்டுறா. உடனே வந்து அதுல நம்ம நந்தினியோட வாய்ஸ் தான் கேக்குது. மௌலி, நான் உனக்காக தான் வந்து இந்த ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்கேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து நான் பேசின இந்த ஒரு விஷயம் உன கையில வந்து சேரும் அப்படின்னு நம்பி தான் நான் பேசுறேன். என்னை வந்து நீ ரொம்ப மன்னிச்சிரு. உன்னோட வாழ்க்கையில வந்து நான் வந்து ஒரு பெரிய காயத்தை வந்து ஏற்படுத்திட்டு போயிட்டேன். அது உன்னோட மனசுல ஒரு ஆடாத காயமா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக நான் எத்தனை தடவை உனக்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அதுக்கு ஈடாகாது. இருந்தாலும் என்னை மன்னிச்சிரு. உனக்கு பண்ண பாவத்தினால என்னன்னு தெரியல, எனக்கு வந்து கேன்சருங்கிற நோய் வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உயிரோட இருக்க போறேன். நானும் இறந்து போறேன். எனக்குன்னு இருக்கிறது குணாலும் என்னோட குழந்தை பரியும் தான். அவளை பெத்த கொஞ்ச நாள்லயே அவ கூடயும் நான் குணால் கூடயும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கும் போது கடவுள் வந்து என்ன மேல கூப்பிட்டுக்கிட்டாரு. கடைசியா உன்னை வந்து பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா என்னால முடியல. உன்னை பார்க்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம லைஃப்ல அமையவே இல்லை. என்னோட பரி வந்து நான் இறந்து போயிட்டா அம்மா இல்லாம ஆயிடுவா. அவளை நீ பாத்துக்க. உன்னால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்து என் மேல இருக்கிற கோவத்தை அவகிட்ட கண்டிப்பா காட்ட மாட்ட. அவகிட்ட நீ அன்பாவும் பாசமாவும் இருப்ப. அவளுக்கு ஒரு நல்ல தாயா நீ இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப எமோஷனலா அதுல பேசியிருக்கா. அதை கேட்ட மௌலிக்கும் அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. இதை கேட்ட பரிக்கும் அவ்வளவு அழுகையா வருது. அப்படியே அழுதுட்டே நிக்கிறா. இதை பார்த்த மௌலி வந்து அப்படியே பரிய வந்து கட்டி பிடிச்சு அணைச்சிக்கிறா. அவளை அப்படியே கிஸ் பண்ணி அவளை ரொம்ப வந்து பாசமா ஹக் பண்ணிக்கிறா. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம மிஸ்தியும் பார்த்துடுறா. செம்ம கோவம் வருது. இப்பதானே அம்மாட்ட நம்ம சொன்னோம் அவங்க எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வேகமா போயிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே பிடிச்சு தள்ளி விடுறா. அவ வந்துடுறா. அப்படி கோவமா முறைச்சிட்டு நிக்கிறா. உடனே பரி வந்து மிஸ்டி உனக்கு தெரியுமா என்னோட அம்மாவும் உன்னோட அம்மாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா, இந்த பாரு போட்டோவை அப்படிங்கிற மாதிரி பாசமா காட்டுறா. அவ வந்து அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம அதை அப்படியே தூக்கி வீசுறா. இங்க வேகமா வந்து குணால் வந்துட்டு இருக்கா. ஒரு வழியா கரெக்டா வந்து இவ போட்டோவை வீசுறா. அந்த நேரத்துல கரெக்டா அந்த இடத்துக்கும் வந்துடுறா. அப்ப பரியும் வந்து குணால் பக்கத்துல போய் நின்னுக்கிறா. அம்மா, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்பதானே உங்ககிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி குணால் அங்குள்ளும் பரியும் இவங்க ரெண்டு பேரும் இனிமே நம்மளை பார்க்க வரவும் கூடாது, இவங்க கிட்ட நம்ம பேசவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்ப பரி கூட வந்து நீங்க கொஞ்சம் குழாவிட்டு இருக்கீங்களா, எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடறா. உடனே வந்து மௌலி சொல்றா, மிஸ்ஸி கொஞ்சம் அமைதியா இருமா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த பாக்குறா. ஆனா அவ கொஞ்சம் கூட சமாதானமே ஆகல. அந்த சூழ்நிலையை வந்து நம்ம குணாலும் புரிஞ்சுக்கிறான். சாரி, நான் தப்பான நேரத்துல வந்துட்டேன்னு நினைக்கிறேன், நாங்க அப்புறம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பரிய வந்து அவன் அப்படியே தூக்கிக்கிட்டு அந்த இடத்தை விட்டே போயிடுறான். குணாலோட அம்மாவுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு, தன்னோட பையன் இப்படி போறானே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மௌலி வந்து ரொம்ப சோகமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப இஷானு வந்து பேசுறான். அப்பதான் வந்து சொல்றாங்க, மிஸ்ஸி வர வர ரொம்ப மோசமா இருக்கா. அவளை வந்து என்ன சொல்றதுன்னே ஒண்ணுமே புரியல. குணால் பரி மேல அவ ஏன் இவளை வெறுப்பு காட்டிட்டு இருக்கா, இவ வர வர ரொம்ப பண்றா, இவளை நம்ம எப்படிதான் மாத்துறது எனக்கு ஒண்ணுமே புரியல இஷான், எனக்கு இதுவே பெரிய தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத, இதுக்கு வந்து ஏதாவது ஒரு முடிவு இருக்கும், நம்ம கட்டலாம். வேணும்னா நம்ம குணால்கிட்ட போய் நம்ம தனியா பேசி பார்க்கலாம். 3 பேரும் ஒன்னா உட்காந்து பேசினா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க குணால தான் காட்டுறாங்க. இங்க பரி வந்து ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. அப்பா, ஏன் மிஸ்டி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறா, அவ என்கிட்ட எவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்டா எவ்வளவு நல்ல விதமா இருப்பா தெரியுமா, இப்பெல்லாம் என்னை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்க மாட்டுது, என்னை ரொம்பவே திட்டி பேசிட்டு இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பா. குணாலுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவ சொல்லும் போது. அப்படிலாம் இல்லம்மா, நீ வந்து நல்லா ஸ்ட்ராங்கான கேர்ள் தானே, இந்த மாதிரிலாம் வந்து அழலாமா, பேட் கேர்ள்ஸ் தான் அழுவாங்க, நீ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங், அதனால நீ வந்து அழகா தைரியமா இருக்கணும்,
மிஸ்டியை வந்து அவ கோவமா பேசினா அப்படின்னா அவ வந்து ஏதோ ஒண்ணு மனசுல வச்சிருப்பா. நம்ம வந்து அவளை சமாதானப்படுத்திடலாம். ஏதோ ஒரு கோவம் அவன் மனசுல இருக்கு போல, அதெல்லாம் பாத்துக்கலாம். உன்னோட அப்பதான் நான் இருக்கல்ல, அப்படி இருக்கும்போது நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் கரெக்டா வந்து இஷானும் வந்து இவனுக்கு கால் பண்றா. அதோட 3 பேருமே ரெஸ்டாரண்ட்ல சந்திச்சுக்கிறாங்க. மிஸ்டி வந்து ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் ரொம்பவே நல்ல பொண்ணா தானே இருந்தா. பரிட்ட கூட ரொம்பவே வந்து க்ளோஸா நல்லா பேசிப்பா, என்கிட்டயும் நல்லா தான் பேசிப்பா. அப்படி இருக்கும்போது இப்ப எங்க 2 பேரையும் வந்து பார்க்கும் போதெல்லாம் இந்த அளவுக்கு வெறுக்கிறா. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் ஏன்னு தான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கான். அப்பதான் வந்து மோடி சொல்றா, எனக்கு நல்லாவே தெரியும் குணால், மிஸ்டி மேல நிறையவே தப்பு இருக்கு. அவ பரியையும் உன்னையும் ரொம்பவே ஹர்ட் பண்ண மாதிரிலாம் பேசிக்கிட்டால, அதுக்காக நான் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, நீ ஏன் சாரி கேட்கிற, அவளும் என்னோட குழந்தை மாதிரி தானே அப்படின்னு சொல்றதுக்கு வருவான். அப்புறம் இஷானை பார்த்துட்டு, இல்ல அவ ஒரு சின்ன பொண்ணு தானே, பரவாயில்ல, எனக்கு வந்து ஒரே ஒரு டவுட் தான், நம்ம 2 பேரோட பாஸ்ட் லைஃபை பத்தி அவளுக்கு ஏதாவது தெரிய வந்துச்சா? நான் ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, திடீர்னு இவ இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கேட்கிறேன். அவளுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப இவ ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கும் போது இஷான் தான் சொல்றான், இல்ல அப்படி தெரிய வாய்ப்பு இல்ல, அப்படி தெரிஞ்சிருந்தா அவளே வந்து கேட்டிருப்பா. ஆனா இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி எதுவுமே அவ கேட்கல. அவ மனசுல ஏதோ ஒண்ணு வச்சிருக்கா. எனக்கு 2 குழந்தைங்க நினைச்சாதான் கவலையா இருக்கு. எப்படியாவது வந்து நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து முடிச்சு வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு மிஸ்டிக்கு வந்து நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். அவ கொஞ்சம் நாள்ல சரியாயிடுவான்னு தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் குணால் சொல்றா, ஆமா நீங்க சொல்றதும் கரெக்டு தான். பரி மிஸ்டி இவங்க 2 பேருமே நம்மளோட பசங்க தான். அதனால அவங்க 2 பேரோட லைஃப் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம். அதனால அவங்க 2 பேருக்கும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். கால நேரம் மாறும்போது கண்டிப்பா அவங்களும் சரியாயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க பேசிட்டு இருக்காங்க. எங்க வீட்ல வந்து மிஸ்ஸியை தான் காட்டுறாங்க. மாமியாக்காரங்க கூட வந்து பேசிட்டு இருக்கா. பாட்டி நான் ரொம்ப கெட்ட பொண்ணு தானே, அம்மாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்படுறா. ஏமா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, ஆமா நேத்து வந்து அம்மாவை ஹர்ட் பண்ற மாதிரி நான் ரொம்ப பேசிட்டேன், அவங்க மேல நான் ரொம்ப பொசசிவா இருக்கேன், அதனாலதான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு தெரியும் என்னோட தங்கம் வந்து நல்ல பிள்ளை தான், ஆனா என்ன மூக்குக்கு மேல கோவம் வருது, அதை மட்டும் மாத்திக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஜாலியா வந்து பேசி அவளை வந்து மாத்திட்டு இருக்காங்க. ஆமா உனக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்குமே, எங்க நீ டிராயிங்ஸ் பண்ணதெல்லாம் எடுத்து காட்டு அப்படின்னு சொல்லும் போது அவளும் ஆசையா அவ வந்து வரைஞ்ச எல்லா படங்களையுமே காட்டுறா. அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ அப்படியே குணால் மாதிரியே இருக்கா, குணாலும் இப்படிதான் சின்ன வயசுல அழகா வரைவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க குணால் வந்து வீட்டுக்கு வரும்போதே பரிக்காக ஒரு அழகான பொம்மையை தான் வாங்கிட்டு வரான். கண்டிப்பா பரி இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்தா அங்க ஆன்டி தான் இருக்காங்க. பரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் தேடும் போது பரி வந்து சீக்கிரமா தூங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அதுக்குள்ள தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவளை போய் பாக்குறான். பொம்மையை வந்து காட்டினா அவன் சந்தோஷப்பட்டிருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை நெத்தியில வந்து அப்படியே கிஸ் பண்ணும்போது அப்படியே வந்து அவன் உடம்பெல்லாம் சுடுறது வந்து அவனுக்கு ஃபீல் ஆகுது. இவளுக்கு என்ன உடம்பெல்லாம் சுடுது, அப்ப ஃபீவரா, ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஈர துணியெல்லாம் அவளோட நெத்தியில வைக்கிறான். அவன் டாக்டர் இல்லையா, அவனுக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியும்ல, அதனால அவ பக்கத்திலேயே இருந்துட்டு அவளுக்கு வந்து எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கா. அவ அவ்வளோ ஜுரத்துல இருந்தும் கூட மோலியாண்டி மோலியாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேரையே சொல்லிட்டு இருக்கா. இதை கேக்குற குணாலுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கா. அப்படியே வந்து சோகமா பார்த்துட்டு இருக்கான். அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.